எல்லாருக்கும் ஹாய். லாஸ்ட் பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம நல்லது பார்த்து தான் பார்க்க போறோம். அம்மா சாரா கிட்ட பேசுறதுக்காக கூப்பிடுவாங்க. சாரா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். உனக்கும் சர்ஹியோனுக்கும் நடுவுல ஸ்பெஷலான ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா? அவர் உன்னை டிராப் பண்ற அளவுக்கு விட்டுருக்க, நீ நாரா கூட வீட்டுக்கு வந்திருக்கலாம்னு கேட்பாங்க. இதுல என்ன பிரச்சனை? சாஃபுல் நிசாம கூட அவர் வீட்டுல விட்டு வந்தாரு. அதோட அவர் வீட்டுக்கும் பக்கத்துல என்னோட வீடு இருக்குன்றதாலதான் என்ன டிராப் பண்ணாருன்னு சொல்லுவா. அவ்வளவுதானா? ஸ்பெஷலா எதுவும் இல்லையான்னு அம்மா கேட்பாங்க. அப்பெல்லாம் ஸ்பெஷலா எதுவும் இல்லம்மா. சர்ஹியோன் என்னோட லெக்சரர், நான் அவரோட ஸ்டூடெண்ட். இதை தவிர வேற எதுவுமே இங்க 2 பேருக்கும் நடுவுல இல்லைன்னு சொல்லுவா. நான் உன்னை திட்டணும்லாம் நினைக்கல, ஆனா நான் உன்னை நினைச்சு கவலைப்படுறேன், அவ்வளவுதான். லெக்சரர் ஸ்டூடெண்ட்டுக்கு நடுவுல ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா நம்மளோட சொசைட்டில இதை ஏத்துக்க மாட்டாங்க. காலேஜ்ல இதை பத்தி தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்றது? உன் மேலையும் சர்ஹியோன் மேலையும் டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா என்ன பண்றது? அதை நினைச்சமா நான் கவலைப்பட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. அடுத்து அப்பா பேச ஆரம்பிப்பாங்க. சாரா, நான் உனக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன். நீ சர்ஹியோனை உண்மையாவே லவ் பண்றேன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் அதுக்கு எதிராக இருக்க மாட்டேன். இது வரைக்கும் உன்னோட ரெக்கார்ட்ல டிசிப்ளினரி ஆக்ஷன் வந்ததே கிடையாது. அதோட இது உன்னோட லாஸ்ட் செமஸ்டர், அதனால உன்னோட ரெப்புடேஷனை நல்லபடியா பாத்துக்கோ சாரான்னு அட்வைஸ் கொடுப்பாங்க. சாராவுக்கு டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, எனக்கும் சர்ஹியோனுக்கு நடுவுல எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்ல, தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, எங்க 2 பேருக்கும் நடுவுல எதுவும் இல்ல, இதுக்கு மேல என்னால இதை பத்தி பேச முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவா. சாரா போனதுமே பாக்கிறதுக்கு அவன் எப்படி இருந்தான்? ஹேண்ட்ஸமா இருந்தான்னு அப்பா கேட்பாங்க. அவன் உயரமா இருந்தான், கலரா இருந்தான், அதோட கொரியன் பையன், கொரியன்ஸ்னாலே அழகா இருப்பாங்கன்னு சொல்லிதான் தெரியணுமா என்னன்னு கேட்பாங்க. அப்படியா? ஹேண்ட்ஸமா இருந்தானா? அப்பனா நம்மளோட அழகான பொண்ணுக்கு சரியான மேட்சா தான் இருப்பான்னு சொல்லுவாரு. மொத்தத்துல அப்பா அம்மா 2 பேருக்கும் சாரா ஹியோனை லவ் பண்றதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, ஹாப்பியா தான் இருப்பாங்க. ரூமுக்கு வந்ததுமே குதிச்சுக்கிட்டு கத்த ஆரம்பிச்சிருவா. அப்பா அம்மாவுக்கு என்னாச்சு, எதனால இப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க? என் மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லையோ? நான் ஸ்டூடெண்ட்னு எனக்கு தெரியும், எதுக்காக அவங்க ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லுவா. நாரா கிட்ட இருந்து மெசேஜ் வரவும் என்னன்ட்டு பாப்பா. சாரா, நான் உனக்கு மெசேஜ் அனுப்பிட்டேன், நீ ஏன் ரிப்ளை பண்ணல? போனை சைலண்ட்ல வச்சிருக்கியா என்னன்னு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டு இருப்பா. என்ன மெசேஜ், எதை பத்தி பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு போனை நான் ரூம்லயே வச்சுட்டு போயிட்டேன், அதனாலதான் எனக்கு தெரியலன்னு சொல்லுவா. சார், ஹியோனோட இன்ஸ்டாகிராம் ஐடியை நான் இப்பதான் கண்டுபிடிச்சேன், நீ போயிட்டு செக் பண்ணி பாருன்னு சொல்லுவா. எனக்கு அவரோட யூசர் நேமே தெரியாது, நான் எப்படி செக் பண்றதுன்னு கேட்பான். நாரா லிங்க் அனுப்புவோம். என்ன இவ்வளோ ஃபாஸ்டா அனுப்பிட்டு இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பாப்பா. உனக்கு ட்ரீட்மெண்ட் பக்கத்தாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருப்பாங்க இல்லையா, அந்த இமேஜை போஸ்ட் பண்ணி 6 மணிக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுன்னு டைப் பண்ணி போஸ்ட் பண்ணிருப்பாரு. எதனால அவரு அந்த ஹாஸ்பிட்டலோட இமேஜை போஸ்ட் பண்ணிருக்காருன்னு சாராவுக்கு சுத்தமா புரியாது. நாராக்கு கால் பண்ணி இதை பத்தி கேட்கலான்ட்டு பாப்பா. சாரா, உனக்கு தெரியுமா, அவர் போட்டோவை போஸ்ட் பண்ணி எனக்கு கிரெடிட் கொடுத்திருக்காரு, கூடிய சீக்கிரம் நான் அவரால் இன்ஸ்டா ஃபேமஸ் ஆக போறேன்னு சொல்லிட்டு இருப்பா. நாரா ஒரு போஸ்ட் பண்ணிருக்கிறத பார்த்தியா, 6 மணின்னு போட்டிருக்காரு, ஏதாவது உனக்கு ஞாபகம் வருதான்ட்டு பாருன்னு கேட்பா. என்னது 6 மணியா? நான் இன்னும் அதை பார்க்கலையேன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இருப்பா. உனக்கு ஞாபகம் இல்லையா, நம்ம பூனைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனால அங்க எடுத்த போட்டோ தான் இது. ஒருவேளை அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் பூனைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறதா கூட இருக்கலாம். வெயிட் பண்ண, இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது, அவரு உன் கூட போன முதல் டேட் இதுன்னு சொல்லிட்டு இருப்பா. இது எனக்கு சுத்தமா பிடிக்கல, உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்காத. நாரா, உனக்கு கொரியன் தெரியும் தானே, நான் ஒரு வார்த்தையோட மீனிங் கேட்கறேன்னு சொல்லிட்டு உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஹியோன் கொரியன்ல சொன்னதை சொல்ல ட்ரை பண்ணி இதோட மீனிங் என்னன்னு கேட்பான். ஆக்சுவலி நாராவுக்கு அந்த அளவுக்குலாம் கொரியன் தெரியாது, ஆனா கொரியன் ட்ராமாவோட ஃபேன். வெயிட் பண்ண, நான் என்னன்ட்டு யோசிச்சு பாக்குறேன்னு சொல்லி எனக்கு தலைவலி வர மாதிரி இருக்கே. எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நான் உன்னை சுட போறேன்னு அர்த்தம். அவர் எதுக்காக உன்னை சுட போறாரு? வெயிட் பண்ண, அவரு உன்னை லவ் பண்றாருன்னு நினைக்கிறேன், அதனாலதான் இப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்லுவா. அப்படியே ரொம்ப ஃபன்னியா இருக்கு, இது மாதிரிலாம் இதுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன வச்சு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காத, நான் போயிட்டு படிக்க போறேன்னு சொல்லி காலை கட் பண்ணிடுவா. மேடம் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாரு, எல்லாருக்கும் அசைன்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பாரு. இந்த முறை அசைன்மெண்ட்டை எல்லாருமே இண்டிவிஜுவலா பண்ணணும். ஃபாரின் கல்ச்சரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது தான் இந்த முறை அசைன்மெண்ட்டோட டாபிக். யாரு எந்த கல்ச்சரை பண்ணணும்னு நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன், அதனால இதை பத்தி ஃபர்தரா பேசி பிரசன்டேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பிலிப்பைன்ஸ் கல்ச்சரை ஜெனட், சாரா 2 பேரும் ஹேண்டில் பண்ணிக்கோங்க. நிசாம், சாரா, கணேஷ் உங்க 3 பேருக்கும் தாய் கல்ச்சர். கொரியன் கல்ச்சரை சாஃப்ரூல் அண்ட் பேன் நீங்க 2 பேரும் ஹேண்டில் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாரு. சார், நான் என்னோட டாபிக்கை சாராவோட டாபிக்கோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமான்னு கேட்பான். ஓகே, இந்த பிரச்சனையும் இல்லை, சாரா உன்னோட டாபிக் எடுத்துக்கோ, நீ அவளோட டாபிக் எடுத்துக்கோ. சாரா, உனக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்லை தானே கேட்பாரு. சார், இந்த டாபிக் சாராவுக்கு சூட்டபிளா இருக்கும்னு நிசாம் சொல்லுவான். சார் பாட்டுக்கு கூப்பிட்டு இருப்பாரு. சாரா கண்டுக்காம இருப்பா. சாரா, இந்த டாபிக் எடுத்துக்கிறதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தானேன்னு கேட்பாரு. ஓகே சார், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லுவா. லைப்ரரிக்கு வந்ததும், சாரா நீ யாருக்கிட்ட கொரியன் கல்ச்சரை கற்றுக்க போற? சோஷியல் மீடியாவில் யாருக்கிட்டையாவது கேட்கலான்ட்டு இருக்கியான்னு கேட்பா. சோஷியல் மீடியாவில் யாருக்கிட்டையாவது கேட்கலாம், ஆனால் எனக்கு எதுவுமே தெரியாது, எப்படி நான் கேட்க போறேன்ட்டு தெரியலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. நேரா பின்னாடி போயிட்டு சார் ஹியோனை பார்த்துட்டு ஹாய் சார்னு சொல்லிட்டு வந்துட்டு இருப்பா. எதுக்காக இந்த பொண்ணு இப்படி பேசிட்டு போகுதுன்னு பார்த்துட்டு இருப்பாரு. இந்த காலேஜ்லேயே கொரியன் தெரிஞ்ச ஒரே ஒரு ஆளு ஹீரோ மட்டும்தான். அவர்கிட்ட எப்படி ஹெல்ப் கேட்கறதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருப்பா. எப்படியோ தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அவர்கிட்ட பேசலான்ட்டு வருவா. சார், நான் இங்கே உட்காரலாமான்னு கேட்பா. ஹியோனுக்கு
ஹாப்பியா தான் இருக்கும். ஓகே எந்த பிரச்சனையும் இல்ல உட்காருன்னு சொல்லுவாரு. சார் நான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கலான்ட்டு தான் வந்தேன். கொஞ்ச நேரம் முன்னால ஆடம் சார் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஃபாரின் கல்ச்சரை பத்தி எங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்தாரு. எனக்கு டாபிக்கா சவுத் கொரியாவை தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு சவுத் கொரியாவை பத்தி எதுவுமே தெரியாது. அதனால தான் உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்கலான்ட்டு வந்தேன்னு சொல்லுவா. அப்ப என்கிட்ட ஏதாவது ரெஃபரன்ஸ் கேட்கலான்ட்டு பாக்குறியான்னு கேட்பாரு. இல்ல சார் அப்பெல்லாம் எதுவும் இல்ல. உங்களுக்கு தெரிஞ்ச கொரியன் யாரையாவது எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்றீங்களா? உங்களோட ஃப்ரெண்டு ஸ்டூடெண்ட் யாரா இருந்தாலும் ஓகே. அவங்க கூட நான் கொரியன் கல்ச்சர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்ல. ஆனா உங்க கூட பண்ணுன்ட்டு கேட்கலன்னு சொல்லுவா. நான் ஏற்கனவே என்னோட லவ் சொல்லிட்டேன். அப்புறம் இதுக்காக எனக்கு ஜெலஸ் ஆகிட்டு இருக்குன்னு கொரியன்ல சொல்லுவாரு. என்ன நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேப்பா. ஆக்சுவலி நான் கொரியன் பிளாஸாவுக்கு போகலான்ட்டு இருக்கேன். அங்க நிறைய விஷயங்களை பார்த்து உன்னால கொரியன் கல்ச்சரை இன்னும் நல்லா தெரிஞ்சுக்க முடியும். உனக்கு இதுல ஓகேவான்னு கேட்பாரு. ஓகே சார் நான் உங்க கூட வரேன்னு சொல்லுவா. என்ன டப்புன்னு சொல்லிட்டாலேன்னு பார்த்துட்டு இருப்பாரு. சரி சார் நான் உங்க கூட வரேன் நன்றின்னு சொல்லிட்டு போவா. வீட்டுக்கு வந்ததும் அம்மா டிவி பார்த்துட்டு இருக்கதை பார்த்துட்டு என்னம்மா பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு கேப்பா. எனக்கே தெரியல சாரா ஒவ்வொரு சேனலா மாத்திக்கிட்டு இருந்தேன். இந்த ட்ராமா தான் வந்துச்சு பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தெரியுதுன்னு சொல்லி கொரியன் ட்ராமா தான் பார்த்துட்டு இருப்பாங்க. சாரா இதுக்கு முன்னாடி கொரியன் ட்ராமாலாம் பார்த்ததில்ல. இப்பதான் முதல் முறை பாக்குறா. அவங்க ஒரிஜினலாவும் இதே மாதிரி தான் நடந்துக்குவாங்களான்னு கேப்பா. ஆமா சாரா நான் பார்த்த வரைக்கும் கொரியன் ட்ராமால அவங்களோட கல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அதனாலதான் எனக்கு கொரியன் ட்ராமா இன்ட்ரெஸ்டிங்கா தோணுதுன்னு சொல்லுவாங்க. அம்மா இந்த வாரம் சனிக்கிழமை நான் கொரியன் பிளாஸாவுக்கு போகலான்ட்டு இருக்கேன். கொரியன் கல்ச்சரை பத்தி எனக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால நான் லேட்டா வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவா. ஓகேம்மா போயிட்டு வா. யார் கூட போறேன்னு கேட்பாங்க. சாரா பதில் சொல்ல மாட்டா. யார் கூட போறேன்னு கேட்பாங்க. சரி ஹியோன் கூடன்னு சொல்லுவா. ஆனான்னு சொல்ல வருவாங்க. அதுக்குள்ளே பேச ஆரம்பிச்சிருவா. நிசாம் சஃப்ருல் நாரா இவங்க எல்லாருக்கும் வேற டாபிக் கொடுத்துருக்காங்க. அதனால அவங்க கூட சேர்ந்து என்னால பண்ண முடியாது. அதனால நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லுவா. சரி ஓகேன்ட்டு அம்மாவும் புரிஞ்சுக்குவாங்க. நைட் கொரியன் ட்ராமா பார்த்துக்கிட்டே ஹீரோயினை காப்பாத்ததாக வந்துட்டான்னு சொல்லி கதறி கதறி எழுதிட்டு இருப்பா. நாரா கால் பண்ணவும் அழுதுகிட்டே ஹலோ சொல்லுவா. சாரா எதுக்காக நீ எழுதிட்டு இருக்க? என்னாச்சு? யாரும் உங்ககிட்ட ஒம்பளத்தான்னு சொல்லுன்னு கேட்பா. அப்பெல்லாம் இல்ல நான் கோப்ளின் ட்ராமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அழுதுகிட்டே பேசிட்டு இருப்பா. நாராக்கு இதெல்லாம் கேட்டு சிரிப்பு தான் வந்துட்டு இருக்கோம். நாரா நீ சிரிக்காத. ஆடம் சாரோட அசைன்மெண்ட்டை முடிக்கிறதுக்காக 2 நாளா ட்ராமா பார்த்து நான் அழுதுகிட்டு இருக்கேன்னு சொல்லுவா. சரி விடு நான் உங்ககிட்ட அசைன்மெண்ட்டை பத்தி கேட்கறதுக்காக தான் கால் பண்ணேன். கொரியன் ட்ராமா பார்த்தேன் அசைன்மெண்ட்டை முடிக்க போறியான்னு கேட்பா. அப்பெல்லாம் இல்ல இந்த வார கடைசியில கொரியன் பிளாஸாவுக்கு சார் ஹியோன் கூட போக போறேன். ஆனா எங்க அம்மா சொன்னாங்க கொரியன் ட்ராமால அவங்களோட கல்ச்சரை ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னு. அதனாலதான் நானும் கொரியன் ட்ராமா பார்க்கலான்ட்டு வந்தேன். ட்ராமா பார்க்கறதால என்னோட பிரசன்டேஷனுக்கு ஏதாவது கீ பாயிண்ட் கிடைக்கும்னு நினைச்சேன். அதோட கொரியன் மக்களை பத்தியும் அவங்களோட கல்ச்சரை பத்தியும் இன்னும் ப்ரீஃபா தெரிஞ்சுக்கலான்ட்டு நினைச்சேன். ஆனா இந்த அளவுக்கு சுகமா இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவளோட பாய் ஃப்ரெண்ட் அவளை காப்பாத்ததுக்காக வந்துட்டான்னு சொல்லி அழுதுகிட்டு இருப்பா. சரி அசைன்மெண்ட் நல்லபடியா பண்ணு குட் லக்னு சொல்லுவா. சரி ஓகே நானும் போயிட்டு ட்ராமாவை கண்டினியூ பண்றேன்னு இன்னமும் அழுதுகிட்டே தான் பேசிட்டு இருப்பா. ஹியோன் சாராவை பிக்கப் பண்றதுக்காக வந்திருப்பாரு. கார் முழுக்க ஸ்ப்ரே பண்ணிட்டு இருப்பாரு நல்லா வாசனையா இருக்கணும்ன்றதுக்காக. சாரா ரெடியாகி வெளில வந்ததும் வா சாப்பிடலான்னு கூப்பிடுவாங்க. இல்ல நான் கிளம்புறேன்னு சொல்லுவா. காலைல எங்கம்மா போறேன்னு அப்பா கேட்பாங்க. கொரியா பிளாஸாக்கு போறேன் அசைன்மெண்ட்காகன்னு சொல்லுவா. அங்க போயிட்டு பண்ற அளவுக்கு என்ன அசைன்மெண்ட்னு கேட்பாரு. கல்ச்சர் சப்ஜெக்ட்காக அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்னோட டாபிக் கொரியா அதனாலதான் நாங்க போறேன்னு சொல்லுவா. நாராவும் கூட வரலான்னு கேட்பாரு. நாரா என் கூட வரல நான் சர் ஹியோன் கூட போறேன்னு சொல்லுவான். என்னது சர் ஹியோன் கூட போறியான்னு அப்பா ஷாக் ஆயிட்டு இருப்பாங்க. சர் ஹியோன் கூட அசைன்மெண்ட்காக போறேன்னு சாரா என்கிட்ட ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணிட்டா. அவரு சாராவோட லெக்சரர் தான். நிசாம் சாஃப்ருல் நாரா இவங்க எல்லாருக்கும் வேற வேற டாபிக் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் ஹெல்ப் கேட்க முடியாது. என்ன அவங்களோட அசைன்மெண்ட் பண்றதுல டிலே ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அதனாலதான் சாரா சர் ஹியோன் கூட போறான்னு சொல்லுவாங்க. நான் உன்னை கூட்டு போக கூடாதா? எதுக்காக ஹியோன் கூட போறேன்னு கேட்பாரு. அப்பா நான் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. என்ன அவரு கொரியன். என்னோட அசைன்மெண்ட் டாபிக் கொரியன் கல்ச்சர். அதனாலதான் அவர் கூட போனா எனக்கு ஏதாவது ஹெல்ப் கிடைக்கும்னு நினைக்கிறேன். என்னோட மார்க் அதிகமாகறதுக்கு ஏதாவது கீ பாயிண்ட்ஸ் கிடைக்கும்ல. அதனாலதான் அவர் கூட போறேன்னு சொல்லுவா. அப்பா அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. சரி ஓகே போயிட்டு வரேன்னு சொல்லுவாங்க. 2 பேரும் சாப்பிடறதுக்காக வந்திருப்பாங்க. சார் இவங்க முஸ்லீம் முறைப்படி தான் சமைப்பாங்களான்னு கேட்பா. நான்வெஜ் கடைக்கு தான் வந்திருப்பாங்க. அதனாலதான் இப்படி கேட்டுட்டு இருப்பா. ஆமா அவங்க முஸ்லீம் முறைப்படி தான் சமைப்பாங்க. ஏன்னா நீ முஸ்லீம் முறைப்படி சமைச்ச சாப்பாடை மட்டும்தான் சாப்பிடுவேன்றது எனக்கு நல்லாவே தெரியும். நீ கவலைப்படாத. இந்த கடையோட ஓனர் கொரியன். ஆனா அதுக்கப்புறம் அவரு இஸ்லாம் மதத்துக்கு மாறிட்டாரு. அதனால அவரு சமைக்கிற சாப்பாடு எல்லாமே இஸ்லாம் முறைப்படி தான் இருக்கும்னு சொல்லுவாரு. சரோக்கு அதுக்கப்புறம் தான் ரிலீஃபா இருக்கும். 2 பேரும் சாப்பிடறதுக்காக போவாங்க. நிறைய ட்ராமா பார்த்துக்கிட்டே புலம்பிட்டு இருப்பா. நீ எதுக்காக அவன்கிட்ட சொன்னேன்னா அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்றதுதான் உனக்கு தெரியுமேன்னு சொல்லிட்டு இருப்பா. நிசாம் கால் பண்ணவும் அட்டன் பண்ணி எதுக்காக நீ எனக்கு கால் பண்ண? நான் கொரியன் ட்ராமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன நீ டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி திட்டிட்டு இருப்பா. கால் பண்ணி நான் ஒரு ஹாய் கூட சொல்ல அதுக்குள்ளேயே நீ என்ன திட்ட ஆரம்பிச்சிட்டியான்னு கேட்பான். என்னாச்சு எதுக்காக கால் பண்ண அதை முதல்ல சொல்லுன்னு கேட்பா. நீயும் சரவு ஃப்ரீயா இருக்கீங்களா? நம்ம எல்லாரும் சேர்ந்து ஷாப்பிங்க்கு போலாமான்ட்டு கேட்பான். என்னது ஷாப்பிங்கா? நீ சீரியஸா தான் சொல்றியான்னு கேட்பா. ஆமா கொஞ்ச நாளா நம்ம எங்கேயும் வெளில போறது இல்லையில. அதனாலதான் உங்க கூட ஷாப்பிங்க்கு போலான்ட்டு கூப்பிட்டேன்னு சொல்லுவான். நான் தான் உன்னோட முகத்தை திறமும் பார்த்துக்கிட்டு இருக்கேனே. அதனால என்னால வர முடியாது. சாராவாலையும் வர முடியாது. சாரா அசைன்மெண்ட்காக வெளில போயிருக்கான்னு சொல்லுவா. என்னது வெளில போயிருக்கல? யாரு கூட போயிருக்கான்னு கேட்பான். நீயே கெஸ் பண்ணுன்னு சொல்லவும் சரி ஹியோன் கூடயான்னு கேட்பான்.
கேட்பான். பரவாயில்லையே ஸ்மார்ட்டா கண்டுபிடிச்சிட்டே, எப்போதும் நீ இந்த அளவுக்கு ஸ்மார்ட்டா இருக்க மாட்டியேன்னு சொல்லி கலாச்சிட்டு இருப்பா. நீ சீரியஸா தான் சொல்றியா? இந்த முறை சாரா எக்ஸலண்டா மார்க் வாங்க போறான்ட்டு நினைக்கிறேன்னு சொல்லுவான். என்ன நீ சொல்லிட்டு இருக்க? எப்பவுமே சாரா எக்ஸலண்டா மார்க் வாங்குவான்னு நாரா விட்டு கொடுக்காம பேசிட்டு இருப்பா. சரி சரி இதெல்லாம் விட வா நம்ம 2 பேரும் சேர்ந்து போயிட்டு வரலாம். நான் கொரியன் ட்ரெஸ் வாங்கணும், ஷூ வாங்கணும், எல்லாமே கொரியன் பொருள் தான், வா போகலாம், உனக்கு தான் தெரியும்லன்னு சொல்லுவான். என்னால வர முடியாது, நீ சாஃப்ரல் கூட போய்க்கோ, உங்க 2 பேரையும் தான் பிரிக்கவே முடியாதுன்னு சொல்லுவா. சரி ஓகே நான் சாஃப்ரல் கூடயே போய்க்கிறேன் பாய்ன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவான். சரா நான் அவன்கிட்ட சகாட்டை பத்தி கேட்கணும், நாம அதிகமா கொடுத்தோம்னா நமக்கு அதிகமா கிடைக்கும்னு இருக்குல்ல, எனக்கு இது லாஜிக்கா இருக்கிற மாதிரி தோணல. நான் இப்ப 10 கொடுத்தேன்னா எனக்கு 100 கிடைக்குதுன்னா இது கிட்டத்தட்ட இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தானே கேட்பாரு. எதுக்காக நீங்க திடீர்னு சகாட்டை பத்தி கேக்குறீங்கன்னு கேப்பா. எனக்கு கியூரியஸா இருந்துச்சு, அதனாலதான் சகாட் படிச்சேன். ஆனா அதுல உள்ள பாயிண்ட்ஸ் எனக்கு ரியலிஸ்டிக்கா இருக்கிற மாதிரி தோணலன்னு சொல்லுவாரு. சகாட் பண்றது கிட்டத்தட்ட இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரின்னு நீங்க வேணா சொல்லலாம். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் சகாட் பண்றதால எங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும், எந்த ஒரு கஷ்டமும் வராது, நாங்க ஹெல்த்தியா இருப்போம், அதோட கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஃபீல் ஆகும், எந்த ஒரு வருத்தமும் இருக்காது. சகாட் பண்றதால நம்ம நல்லது பண்ணா நமக்கு நல்லது கிடைக்கும்ன்றது மட்டும் கிடையாது, மன அமைதியும் கிடைக்கும்னு சொல்லுவான். அப்ப உன்னோட மன அமைதிக்காக நீ சகாட் பண்ணியே ஆகணுமான்னு கேட்பாரு. ஆனா இது ஒரு வழி மட்டும்தான், சகாட் பண்றதுக்கான முக்கியமான காரணம் மத்தவங்களுக்கு உதவி பண்ணுன்றதுக்காக தான். பணக்காரங்களோட ஏழைகளுக்கு சகாட் பண்றதுன்றது ரொம்ப முக்கியமானது. ரசகுல்லா காலகட்டத்துல அவர் எந்த கஷ்டமும் படாம நல்லபடியா இருந்ததுக்கு காரணம் சகாட் மட்டும்தான்னு சொல்லுவா. அன்பார்ச்சுனேட்லி நாம அந்த காலகட்டத்துல இல்ல, அதே மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்ல, அதுவும் இந்த கண்ட்ரில அதே மாதிரி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவாரு. சாராவுக்கும் இது சரின்னு தான் தோணும். 2 பேரும் சாப்பிட்டு வந்ததும் கொரியன் கல்ச்சரை பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் உன்ன ஒரு இடத்துக்கு கூட்டு போலான்ட்டு இருக்கேன், உனக்கு ஓகேவான்னு கேட்பாரு. சார் அந்த இடம் எங்க இருக்குன்னு கேட்பா. சீக்கிரட்னு சொல்லுவாரு. ஓகே சீக்கிரட்டா வாங்க போகலான்னு சொல்லுவா. முதல்ல கொரியன் கிம்ச்சி செய்யற ஹோட்டலுக்கு கூட்டு வந்திருப்பாரு. அவங்கள்ட்ட டீடைல்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்குவா. அடுத்து கொரியன் திங்ஸ், கொரியன் கேபாப் சிங்கர்ஸ் எல்லாம் காட்டிட்டு இருப்பாரு. கொரியன் ட்ரெடிஷனல் ட்ரெஸ் பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. 2 பேரும் கொரியன் ட்ரெஸ் போட்டு வந்து டிஃப்ரெண்டா போட்டோஸ் எடுத்துக்குவாங்க. கொரியால ஃபேமஸா இருக்கிற ஃபுட் வெரைட்டியை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி நிறைய ஃபுட்ஸ் வாங்கி கொடுப்பாரு. இப்ப சாரோட டர்ன். ஹியோனை ட்ரெஸ் கடைக்கு கூட்டு வந்து மலேசியன் ட்ரெடிஷனல் ட்ரெஸ் செலக்ட் பண்ணி பில்ல பே பண்ணதுக்கு அப்புறம் ஹியோன்ட்ட கொடுப்பா. அவருக்கு ஷாக்கிங்கா இருக்கும். கொரியன் கல்ச்சர் மத்த நாடுகளுக்கு அதிகமா பரவுனதுக்கு என்டர்டைன்மெண்ட் தான் முக்கியமான காரணம். அதுல கொரியால உள்ள பேண்ட் ரொம்ப முக்கியமானது. எந்த நாட்டுல உள்ளவங்கள்ட்ட அந்த பேண்டோட பேரை சொன்னாலும் உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த பேண்டோட பேரு பிடிஎஸ்னு சொல்லுவாரு. ஓகே போற வழியில மசூதியில ஸ்டாப் பண்றீங்களா, நான் ப்ரே பண்ணணும்னு சொல்லுவான். ஓகேன்னு சொல்லுவாரு. தன்னோட ரிலீஜியனை அவர் புரிஞ்சுக்கிறாருன்னு சாராவுக்கு ஹாப்பியா இருக்கும். நிசாம் சார் ஹியோனும் சாராவும் டேட்டிங்க்கு போயிருக்காங்கன்றது உனக்கு எப்படி தெரியும், யாரு உன்கிட்ட சொன்னான்னு கேட்பான். யாரு சொல்லியிருப்பான்னு நீ நினைக்கிறேன்னு கேட்பான். எனக்கு தெரியும்டா, நாரா தானே உங்ககிட்ட சொன்னது. ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல, அவங்க போட்டிக்ல இருக்காங்கன்றது உனக்கு எப்படி தெரியும்னு கேட்பான். நான் நாரா கிட்ட சாராவோட லொகேஷனை பத்தி கேட்டேன்னு சொல்லுவான். அப்ப நாரா கிட்ட கேட்டு இது எல்லாத்தையும் நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்பான். உனக்கு தான் தெரியுமே காசிப் பேசுறதுல நாரா ரொம்ப பெரிய ஆளுன்னு. சார் ஹியோன் சாரா 2 பேரையும் ஃபாலோ பண்ணி ஸ்பைவேல பார்க்க போறேன்னு சிம்பிளா சொன்ன உடனே அவங்க எங்க இருக்காங்கன்ற எல்லா டீடைல்ஸையும் என்கிட்ட சொல்லிட்டான்னு சொல்லிட்டு இருப்பான். மொத்தத்துல இவங்க 2 பேரும் சாரா ஹியோன் 2 பேருமே ஃபாலோ பண்ணிருக்காங்க. 2 பேரும் மசூதிக்கு வந்துருவாங்க. சாரா ப்ரே பண்றதுக்காக உள்ள போயிடுவா. ஹியோன் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஹியோன் இதுக்கு முன்னாடி சர்ச்சுக்கு தான் போயிருக்காரு, முதல் முறை இப்பதான் மசூதிக்கு வருவாரு, அதனால டிஃப்ரெண்ட் ஃபீலிங்கா இருக்கும். ப்ரே பண்றதுக்கு முன்னால கை கால்களை வாஷ் பண்ணிட்டு உள்ள போறது, அங்க உள்ளவங்க தொழுகை பண்றதையும் பிரமிப்பா பாத்துக்கிட்டு இருப்பாரு. சாரா ப்ரே பண்ணிட்டு வந்ததும் அவ பாட்டுக்கு பேசிட்டு இருப்பா. ஹியோன் திரும்பி மசூதியவே பாத்துக்கிட்டு வந்துட்டு இருப்பாரு. சாராவை வீட்டுல ட்ராப் பண்ணிட்டு வர அவ ஸ்மைல் பண்ணிட்டே வந்துட்டு இருப்பா. ஏன்னா இவரு கூட இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதை நினைக்கும் போது சாராவுக்கு ஹாப்பியா இருக்கும். ஹியோன் கார்ல இருந்து வெளில வந்து சாராவை கூப்பிடுவாரு. சாரா எனக்கு நீ நிறையவே இன்னைக்கு உதவி பண்ணிருக்க, நன்றி. உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு நீ ட்ரீட் கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லுவாரு. வெல்கம் சார், ஆனா இப்ப 6 மணிக்கு மேல ஆயிடுச்சுன்னு சொல்லுவா. சாரா கூட இருந்ததால ஹியோனுக்கு டைம் போறது சுத்தமாவே தெரியல. அவரு வாட்சையும் பார்க்கல, இப்பதான் நோட் பண்ணுவாரு. நீ முதல்ல வீட்டுக்கு போ, அப்புறமா நான் போறேன்னு எல்லா கொரியன் ஹீரோஸ் மாதிரியே சொல்லுவாரு. போகலான்ட்டு பாப்பா திரும்ப வந்து ஓப்பா லவ் யூன்னு கொரியன்ல சொல்லிட்டு போவா. சாரா போனதுக்கு அப்புறம் சிரிச்சிட்டு இருப்பாரு. அவருக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கும். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.